கொடுக்கின்றாள் என்று அந்த பெண்ணினுடைய வீரம் பேசப்படுகிறது என்றால், அவன் போர்க்களத்திலே விழுப்புண் பெற்று இறந்தான் என்ற செய்தியை கேட்டவுடனே இன்னொரு பெண், பூங்கன் உத்திரையார் என்று சொல்லக்கூடிய புலவர் பாடுகிறார், அவள் கண்களிலிருந்து பெறுகின்ற ஆனந்த கண்ணீர் இருக்கிறதே, அது வெதிரம் என்ற மலையிலே சொட்டுகின்ற அருவியை போல இருந்தது என்று குறிப்பிடுகிறார். என்றால் எப்படிப்பட்ட ஒரு தாய்மை என்று சொன்னாலும் கூட வீரம் செறிந்ததாக அமைந்திருக்கின்ற ஒரு முறைமை எடுத்து காட்டப்படுகிறது. அடுத்தபடியாக ஒப்பியல் சிந்தனை. இந்த ஆளுமை என்று சொல்லுகின்ற போது உளவியல் சார்ந்தது என்று சொன்னேன். படைப்பாளி உளவியல், படைப்பாக்க உளவியல் என்ற இரண்டு வகையாக அவர்கள் பிரிக்கின்றார்கள். படைப்பாளி உளவியல் என்றால் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது. படைப்பாக்க உளவியல் என்று சொல்லுகின்ற போது சமுதாயத்திலே நிகழ்கின்ற பல கூறுகளை சுட்டிக்காட்டுவது என்ற முறையில் அடங்கும். அந்த வகையிலே பாரிமகளுடைய பாடல் ஒன்று ஒரு ஒப்பியல் சிந்தனை. ஐயா அவர்கள் ஒப்பியல் அறிஞர், தமிழர்கள், ஒப்பிலக்கிய நோக்கு என்றெல்லாம் நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். சிந்தனை இயைபு என்று சொல்வார்கள். அசோசியேஷன் ஆஃப் தாட். ஏதேனும் ஒரு பொருளை பார்க்கின்ற போது அந்த பொருளுடன் தொடர்புடைய இன்னொரு அவரை பற்றிய நினைவு நமக்கு வருவது என்பது இயல்பு. அதுபோல பாரிமகளிர் ஒரே பாடல், எப்படி கணியன் புகழார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரே பாடலால் புகழ் பெற்றிருக்கிறாரோ அதுபோல பாரிமகளிர் ஒரே பாடலால் புகழ் பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று, அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண் நிலவின் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் எவ்வளவு ஒரு ஆழ்மன உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற நிலா வெளிச்சத்திலே பௌர்ணமி என்று, இப்பொழுது பௌர்ணமி, சென்ற பௌர்ணமியின் போது என்னுடைய தந்தை இருந்தார், எங்கள் குன்றம் எங்களுடையதாக இருந்தது. இந்த நிலவு வருகின்ற நேரத்திலே எங்கள் தந்தை இல்லையே, வென்றறி முரசின் வேந்தர் என்கிறார். எப்படி அந்த பாரியை எவ்வாறு அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்றால், நேரடியான பொருளை வஞ்சகமாக வெற்றி கொண்டார்கள். இந்த செய்தியை கூட ஒரு இகழ்ச்சியாக, ஒரு அங்கத சுவையோட, வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் எந்தையும் இளமையாம் என்று அந்த பாரி மகளிர் சுட்டி காட்டுகின்ற அந்த உணர்வு இருக்கிறதே, ஒரு சோக உணர்வு. அமைதியான சூழலில் மனதில் எழுகின்ற உணர்வுகள் என்று அதனை குறிப்பிடுவார்கள். இமோஷன்ஸ் ரீகலெக்டட் இன் டிரான்குலிட்டி. மிகுந்த ஆழ்ந்த சோகம் வருகின்ற நேரத்திலே அதை நினைத்து நினைத்து, நாம் இப்போ சோக பாட்டுகளை எல்லாம் மிகுதியாக கேட்பது போல, அல்லது காதல் பாட்டுகளை எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருப்பது போல, சில அந்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பது. அந்த வகையிலே இப்படிப்பட்ட பாடல்கள் நிறைய இருக்கின்றன. ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார், ஔவையார் இவர்கள் எல்லோருமே தம்முடைய உணர்வுகளை புலப்படுத்துகின்ற வகையிலே அந்த பாடல்களை ஒரு கதை மாந்தர்களின் மூலமாகவோ, ஆதிமந்தியார் நேரடியாகவே கரிகாலனுடைய மகளாக வாழ்ந்தவர், அவர் தம்முடைய உணர்வுகளை புலப்படுத்துகின்ற பாடல்கள் குறுந்தொகையிலே இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு நேரம் கருதி நான் வேகமாக செல்கின்றேன். அடுத்தபடியாக பெண்மை, தாய்மை, கைமை. அந்த பெண்மை உணர்வு, பெண்ணியம் என்று சொல்கிறோமே, பெண் உணர்வு, பெண்மொழி இன்றைக்கு மிகுதியான சிறப்புடையதாக பேசப்படுகின்ற ஒரு நிலை. அந்த பெண் மொழி என்று சொல்லுகின்றார்கள். அந்த பெண் மொழி எவ்வாறு வெளிப்பட்டு இருக்கிறது? அல்லூர் நன்மொழியாருடைய ஒரு பாடல், காதலனும் காதலியும் சேர்ந்து இருக்கின்ற இரவு, குக்கூ என்றது கோழி, கோழி காலையில கூவுகின்றது. அதை அந்த குரலை கேட்டவுடனே இவருடைய நெஞ்சம் திடுக்கிடுகிறதாம். ஏனென்றால் தோல் தோய் காதலர் பிரிக்கும் வாழ்போல் வைகரை வந்தென்றால். எனவே இதை மறைமுகமாக அவையல் கிளவி மறைத்தனர் கிளத்தல் என்ற தொல்காப்பியம் பேசுவது போல, இது அந்த பெண்ணுக்கு பூப்பு வந்து விட்டது. இரண்டு காதலனும் அல்லது கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கின்ற போது பூப்பு வந்து விட்டதால் காதலனை பிரிந்து இருக்க வேண்டுமே என்ற நிலையிலே அந்த பெண் இவ்வாறு இந்த உணர்வை புலப்படுத்துகிறாள் என்று சொல்லுவார்கள். அவையல் கிளவி மறைத்தனர்கள். இது வாசுபமாணிகம் அதே போல எடுத்துக்காட்டி சொல்லி இருக்கின்றார். இது எந்த அளவிற்கு சரியாக பொருந்தும் என்பது தெரியாது. ஆனாலும் கூட கள ஒழுக்கமாக இருந்தால் காதலன் விட்டுவிட்டு சென்று விடுவானே, இனிமேல் அடுத்து எப்பொழுது அவனை பார்க்க முடியுமோ என்ற ஒரு உணர்வை புலப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். கற்பாக இருந்தால் அடுத்த நாள் வருகின்ற வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டுமே, அல்லது பொருள் வழியில் தேட செல்கின்றானே, இனிமேல் அவன் எப்பொழுது திரும்புவானோ என்ற உணர்வின் காரணமாகவும் அவள் சொல்லியிருக்கலாம். இதை பற்றிய குறிப்புகள் மிகுதியாக அங்கு இல்லை. பூப்பு நிகழ்கின்ற போது என்று சில குறிப்புகள் போன்றவர்களுடைய அந்த குறிப்புகள் அவ்வாறு எடுத்து காட்டுகின்றன. தாய்மை உணர்வு எல்லா பெண்களுக்கு மிக உரிய ஒன்று. அந்த தாய்மை உணர்வு எப்படி எடுத்து காட்டப்படுகிறது? கச்சிப்பேட்டு நன்னையாருடைய குறுந்தொகை பாடல் ஒன்று. அம்ம வாழி தோழி, காதலன் வந்து விடுவான், தோழி சொல்கிறாள், ஆறுதல் கூறுகிறாள் தலைவிக்கு. எப்படி என்றால், கார்பருவம் வந்து விட்டது,
மேகங்கள் எல்லாம் அசைந்து செல்கின்றன. எப்படி என்றால், முன்னாள் திங்கள் நிறை பொறுத்து அசையே ஒதுங்கல் செல்லா பசும்புலி வேட்கை கடுஞ்சூல் மகளிர் போல. கடுஞ்சூல் மகளிர் என்கிறார். பொதுவாக சூலுற்ற மகளிர் 10 மாதத்திலே குழந்தை பெறுவது என்பது இயல்பு, நிறை மாதம் என்று அதை குறிப்பிடுவார்கள். ஆனால் இது எப்படி இருக்கிறால், முன்னாள் திங்கள் நிறை பொறுத்து அசையே. கண்ணனை பெறுவதற்காக 12 யசோதை இல்லை, 12 மாதங்கள் இருந்தாலும் 12 திங்கள் வயிற்றில் கொண்ட பாங்கினால் என்று பெரியாழ்வார் பேசுகிறார். அதுபோல முன்னாள் திங்கள் நிறை பொறுத்து அசையே ஒதுங்கல் செல்லா பசும்புலி வேட்கை கடுஞ்சூல் மகளிர் என்று அந்த தாய்மை உணர்வை பெண்களுக்கு அந்த சூலுற்ற நேரத்திலே ஒரு புளிப்பான பொருட்களை பார்த்தால் அதை தின்ன வேண்டும். புளித்த மாங்காய் இந்த மாதிரியான பொருட்களை உண்ண வேண்டும் என்ற ஒரு வேட்கை இருக்குமாம். அதைத்தான் பசும்புலி வேட்கை கடுஞ்சூல் மகளிர் என்று அந்த தாய்மை உணர்வை எடுத்து காட்டுகிறார். இன்னொரு பாடல் கவை மகனார் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அது அந்த தொடரின் காரணமாகத்தான் கவை மகன் ஆனா பெண்ணா என்பது தெரியாது. குறுந்தொகை பாடல் ஒன்று, அதிலே அந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று சொல்வார்கள், சயாமிஸ் ட்வின்ஸ் என்று சொல்வார்கள். அந்த சயாமிஸ் இரட்டையர்கள், இது தலை ஒட்டி இருக்கும், உடல் இல்லை, தலை ஒட்டி இருக்குமா, உடல் தனித்தனியாக இருக்கும். அப்போ எந்த குழந்தையை எப்படி அரவணைப்பது என்று தெரியாமல் தவிக்கின்ற அந்த ஒரு தாயினுடைய மனநிலையிலே நான் இருக்கின்றேன் என்று அந்த தோழி சொல்லுகின்றாள். தலைவன் பக்கம் சாய்வதா அல்லது தலைவனுடைய மனநிலையை ஏற்றுக்கொண்டு நடப்பதா என்று தெரியாமல் கவை மகன் போல. ஏனென்றால் அந்த குழந்தை, இந்த குழந்தை எழுதால் அந்த குழந்தை அழும், இந்த குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்தால் அந்த குழந்தைக்கும் வரும். இப்படி 2 குழந்தைகளை எப்படி பார்ப்பது என்று தெரியாமல் ஒரு தாய் எப்படி தவிப்பாளோ அது போல அந்த கவை மகன் போல அந்த கவட்டை மாதிரி இருக்கின்றதாம். அந்த தலை தனியாக உடம்பு ஒட்டி இருக்கின்றது, அல்லது மாதிரி சயாமிஸ் ட்வின்ஸ் என்று சொல்வார்கள். அது மாதிரியான ஒரு நிலைமையை நான் அடைகின்றேனே என்று பாடுவதாக ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. கவை மகனார் என்று அடியிலே அந்த புலவருடைய பெயர் காணப்படுகின்றது. பெயர் தெரியா புலவர்கள் மிகுதியாக சங்க இலக்கியத்திலே இருக்கின்றார்கள். யாயும் நியாயம் என்பதிலேயே செம்புல பெயல் நீரார் என்பது போல, அணிலாடு முண்டிலார் என்பது போல, குப்பை கிளிய கோடியார் என்பது போல இப்படி நிறைய புலவர்கள் உண்டு. கவை மகனார் என்பதும் அதே போலதான். ஆனா பெண்ணா என்று தெரியாது. ஆனாலும் ஒரு தாய்மை உணர்வை, குழந்தை எப்படி அழுகின்ற போது அதை தாங்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு தாய்மை உணர்வு ஒரு பெண்ணினால் தான் நிச்சயமாக சித்தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். வாசபவாணிக்கம் அவர்கள் குறிப்பிடுவது போல ஒரு ஆண் சித்தரிக்கின்ற உணர்வுகளை விட ஒரு பெண்ணினால் இந்த மாதிரியான ஒரு நிலையை மிகுதியாக நன்றாக சித்தரிக்க முடியும் என்று அவர் தமிழ் காதல் என்ற நூலை குறிப்பிடுவது போல அது பெண்ணாக இருக்கலாம். அதே போல பெண்கள் படுகின்ற இன்னொரு வகையான துன்பம் என்னவென்றால் கைமைத்துவ பெருங்கோப்பெண்டு என்று சொல்லக்கூடிய பூதப்பாண்டியனுடைய தேவியினுடைய பெயர் ஒரு பெருங்கோப்பெண்டு. பூதப்பாண்டியன் இறந்துபட்ட ஒரு சூழ்நிலையிலே அவள் தீ மூழ்குவதற்காக செல்கிறாள். அவளை தடுத்து நிறுத்த முனைகின்றார்கள். பல்சாந்தீரே பல்சாந்தீரே, என்னை தடுத்து நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் கைமை துன்பத்திலே வாடுகின்ற பெண்கள் எத்தகைய சோற்றை உண்பார்கள் தெரியுமா? கைப்பிழி பண்டம், அந்த நீர்ச்சோறு உண்டு, எள்ளு சாந்து